2026ல நான் எந்த 4 ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட். இதுக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல 50% அலோகேட் பண்ணியிருக்கேன். அது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட்லயே பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு எல்லா கேப்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதோட பாஸ்ட் ஹிஸ்டரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ஸோ, அதனால நான் எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டுக்கு 50% அலோகேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த் கேர்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹெல்த் கேர் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்காக வந்து 20% அலோகேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இன்னொரு 5 இயர்ஸ்ல ஹெல்த் கேர் செக்டார் வந்து பூம் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப பார்த்தீங்கன்னா 70% ஆயிடுச்சு. மீதி 30%ல 15% ஹெச்டிஎஃப்சி, பிஎஸ்சி இந்தியா செக்டார் லீடர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்ட்ல போட்டிருக்கேன். இன்னொரு 15% பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபண்ட்ல போட்டிருக்கேன். ஏன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா, சென்செக்ஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா கோல்டு ஏறும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2மே ஆல் டைம் ஹைல இருக்கு. அதனால 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா 15% அலோகேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஹெச்டிஎஃப்சி ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீமெட்டிக் ஃபண்டு. நீங்க இந்த தீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிசி ப்ருடென்ஷியலே வந்து இந்த இத ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 ஃபண்ட்ல தான் நான் வந்து இந்த 2026ல எஸ்ஐபி இந்த அலோகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நான் நெறைய ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து இது வந்து வெறும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான். நீங்க வந்து உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து செபி ஆத்தரைஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இது மாரி ஃபினான்ஷியல் ஓரியன்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நான் உங்க நாலேட்ஜ் பர்ப்பஸ்க்காக நான் என்னால முடிஞ்சத ஷேர் பண்றேன்.